Hey guys, hey aspirants, welcome to the Hindu Editorial Analysis podcast. நான் உங்கள் மலர் from Score Clever. எவ்ரிடேயும் நாம த ஹிந்துல வர 2 எடிட்டோரியல்ஸையும் சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல படிச்சு அதோட தமிழ் அர்த்தத்தை சிம்பிளா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பேசுற மாதிரி டாங்கிலீஷ்ல பார்க்க போறோம். இன்னைக்கு டிசம்பர் 18th 2025. இன்னைக்கு வந்த 2 எடிட்டோரியல்ஸும் செம்ம இன்ட்ரெஸ்டிங். ஒன் மோர் திங், இந்த எடிட்டோரியல்ஸில் இருக்கிற முக்கியமான வொக்காபுலரிஸோட ப்ரீமியம் பிடிஎஃப் நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாக அவைலபிள் இருக்குது. சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. பாட்காஸ்ட் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் புரியலைன்னா ஃபீல் ஃப்ரீ டு பாஸ் அண்ட் அனலைஸ். நான் எக்ஸ்பிளனேஷன் சொன்னதுக்கப்புறம் முடிஞ்சா அதே சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமாக சொல்லி பாருங்க. எஸ்பெஷலி பிகினர்ஸ் இப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா ஐ ப்ராமிஸ் நெக்ஸ்ட் 6 monthsல உங்கள் இங்கிலீஷ் நாலேஜில் ஒரு டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் எடிட்டோரியலோட தலைப்பு ரியர்கார்ட் ஆக்ஷன் ஆன் வெதர் சேஞ்ச் அண்ட் கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன், அதாவது தற்காப்பு நடவடிக்கை, வானிலை மாற்றம் மற்றும் தொடர்ச்சியான நடவடிக்கை பத்தினது. சப்டைட்டில் வானிலை மாற்றத்தோட விளைவுகளை சமாளிக்க இந்தியாவுக்கு வருஷம் முழுக்க தொடர்ச்சியான நடவடிக்கைகள் தேவைப்படுது. ஓகே, உள்ள போலாம். த ஃபாக் சீசன் ஹாஸ் கமென்ஸ்ட் இன் இந்தியா. இந்தியால பனிக்காலம் தொடங்கிடுச்சு. கிக்-ஸ்டார்டிங் த ஆனுவல் சைக்கிள் ஆஃப் அட்வர்சிட்டி, ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் கேயாஸ் இன் நார்தர்ன் இந்தியா. இதனால வட இந்தியாவில் வருஷம் நடக்கிற கஷ்டங்கள், விபத்துகள் மற்றும் குழப்பங்கள் கொண்ட ஒரு சைக்கிள் ஆரம்பிச்சிருக்கு. The annual Delhi special has arrived. The spike in particulate matter pollution after monsoon winds, பருவமழை காத்துக்கு அப்புறமா காத்துல இருக்கிற தூசு துகள்களோட மாசுபாடு அதிகரிக்கிறதும், அண்ட் ஹவு இட் லேஸ் பேர் த இயர் ரவுண்ட் அன்மிட்டிகேட்டட் பொல்யூஷன், அது எப்படி வருஷம் முழுக்க குறைக்கப்படாத மாசுபாட்டை வெளிச்சம் போட்டு காட்டுதுன்றதும். நவ் characteristic of not only Delhi, its surrounding capital regions and vast swaths of the Indo-Gangetic plains, இது இப்போ டெல்லி, அதை சுத்தி இருக்கிற தலைநகர் பகுதிகள் மற்றும் இந்தோ கங்கை சமவெளியோட பெரிய பகுதிகளுக்கு மட்டும் இல்லாம, பட் இன்க்ரீசிங்லி ஈவன் மும்பை, கோல்கத்தா அண்ட் மஷ்ரூமிங் urban clusters, அதிக அளவில் மும்பை, கோல்கத்தா மற்றும் காளான் போல முளைச்சு வர நகர்ப்புற கூட்டங்களுக்கும் ஒரு அடையாளமா மாறிடுச்சு. இஸ் வெல் நோன். இதெல்லாம் எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச விஷயம்தான். Fog, which results from the fall in temperatures and an accumulation of moisture close to the ground, பனிமூட்டம் அதாவது fog, வெப்பநிலை குறையிறதுனாலையும் தரைக்கு பக்கத்துல ஈரப்பதம் சேர்றதுனாலையும் உருவாகுது. is also accompanied by air quality nose diving. அப்படி fog வரும்போது காத்தோட தரமும் பயங்கரமா கீழே போயிடுது. The Air Quality Index, அதாவது AQI, that anyway hovers in the danger zones of 300-400 or very poor air, அது பொதுவாவே 300-400ங்கிற அபாயகரமான ஜோன்ல, அதாவது மிக மோசம்ங்கிற லெவல்ல தான் சுத்திட்டு இருக்கும். breaks through into the worst categories of severe and severe plus 400+. ஆனா இப்போ அதையும் தாண்டி கடுமையான மற்றும் மிக கடுமையான 400+ அப்படிங்கிற worst categoriesக்குள்ள புகுந்திடுது. triggering extended waves of panic among citizens already besieged by poor quality air. ஏற்கனவே மோசமான காத்துனால பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியில இது ஒரு பெரிய பீதி அலைய தூண்டுது. Fog does not necessarily increase the toxicity of the air. பனிமூட்டம் காத்தோட நச்சுத்தன்மையை கண்டிப்பா அதிகரிக்குதுன்னு சொல்ல முடியாது, which is anyway beyond permissible limits. ஏன்னா காத்து ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட அளவை தாண்டி தான் நஞ்சாயிருக்கு. but brings in additional catastrophes from poor visibility. ஆனா fog கூடவே பார்வை குறைபாடுனால ஏற்படுற கூடுதலான பேரழிவுகளையும் கொண்டு வருது. so pollution is already killing us. Fog just adds some accidents to the mix. Perfect. So far, at least 25 people have been killed and 59 injured in fog-linked road accidents across Uttar Pradesh. இதுவரைக்கும் உத்தர் பிரதேசத்துல பனிமூட்டம் தொடர்பான சாரி விபத்துகள்ல குறைஞ்சது 25 பேர் இறந்திருக்காங்க, 59 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. With the worst tragedy unfolding in Yamuna Expressway in Mathura, where a multi-vehicle pileup turned into an inferno. இதுல மிக மோசமான சோகம் மதுரால யமுனா எக்ஸ்பிரஸ்வேல நடந்திருக்கு. அங்க பல வாகனங்கள் ஒண்ணுக்கொன்னு மோதி ஒரு பெரிய தீ விபத்தா மாறிடுச்சு.
ஏர்லைன் ஆபரேஷன்ஸ் ஆர் இன் டிஸ்அரே இன் டெல்லி. டெல்லியில விமான சேவைகள் எல்லாம் குழப்பமாயிருக்கு. ஆஸ் 228 flights, including 131 departures and 97 arrivals were cancelled and hundreds delayed on Monday. ஏன்னா 131 புறப்பாடுகள், 97 வருகைகள் உட்பட மொத்தம் 228 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. நூற்றுக்கணக்கான விமானங்கள் திங்கட்கிழமை தாமதமாச்சு. The plummeting AQI saw emergency level restrictions called GRAP4 come into effect in Delhi. சரமாரியா சரிஞ்ச AQI காரணமா டெல்லியில GRAP4 அப்படிங்கிற அவசரகால கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்துச்சு. It bans construction and demolition activities. இது கட்டுமானம் மற்றும் இடிப்பு வேலைகளுக்கு தடை விதிக்குது. Pushes schools online. பள்ளிகளை ஆன்லைனுக்கு மாத்துது. And restricts the kinds of vehicles that can ply. அப்புறம் எந்தெந்த மாதிரியான வாகனங்கள் ஓடலாம்னு கட்டுப்படுத்துது. On top of this, the Delhi government delivered a vacuous threat that vehicles without a pollution under control certificate would be denied fuel at refueling stations, and those that did not comply with Bharat Stage 6 emission norms would be barred from entering city limits. இதுக்கு மேல டெல்லி அரசாங்கம் ஒரு அர்த்தமற்ற மிரட்டலை விடுத்தது. அதாவது பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இல்லாத வண்டிகளுக்கு பெட்ரோல் பங்க்ல ஃபியூல் கொடுக்க மாட்டோனோ, அப்புறம் பாரத் ஸ்டேஜ் 6 விதிமுறைகளை பின்பற்றாத வண்டிகளை நகர எல்லைக்குள்ள நுழைய விட மாட்டோன்னு சொன்னாங்க. வேக்யூவஸ் த்ரெட், ஆனா நல்ல வேர்ட் இல்ல, அர்த்தமே இல்லாத மிரட்டல். This does not account for the fact that it is the residual emissions that are unabated in the capital region, trapped by moisture, that depresses the index. ஆனா இது ஒரு விஷயத்தை கணக்குல எடுத்துக்கல. அதாவது தலைநகர் பகுதியில கட்டுப்படுத்தப்படாம மிஞ்சி இருக்கிற புகையோட வெளியேற்றம் தான் ஈரப்பதத்தினால அங்கேயே சிக்கிக்கிட்டு இந்த AQI குறியீடு குறைக்குது. The center announces a spate of meetings. மத்திய அரசு தொடர்ச்சியா கூட்டங்கள் நடத்துறதா அறிவிக்குது. That do little other than regurgitate exhortations that are unheeded. ஆனா அந்த கூட்டங்கள்ல ஏற்கனவே யாரும் கண்டுக்காத அறிவுரைகளை திரும்ப திரும்ப சொல்றத தவிர பெருசா ஒன்னும் நடக்கிறதில்ல. The classic government move. Problema? Let's schedule a meeting. This is the time that the Commission for Air Quality Management, an empowered body, must stress its independence and take year-round action to ensure that whatever the weather, Delhi's AQI stays below 350. என்ன வானிலையா இருந்தாலும் சரி, டெல்லியோட AQI 350க்கு கீழே இருக்கிறத உறுதி செய்ய வருஷம் முழுக்க நடவடிக்கை எடுக்கணும். Okay, first editorial முடிஞ்சுது. Before we jump into the second one, here's a quick shout-out. Aspirants, vocabulary, idioms and phrases, phrasal verbs இதெல்லாம் மனப்பாடம் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கா? இனிமே அந்த கவலை வேணாம். கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிற நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அதுல இருக்கிற ஒரு யூனிக் லேர்னிங் டெக்னிக் மூலமா நீங்க ஒரு தடவை படிச்சாலே போதும், வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. பை த வே, இந்த மாதிரி பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் பத்தி உங்க ஃபீட்பேக் என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு பாட்காஸ்ட் உருவாக்க நிறைய எஃபர்ட் தேவைப்படுது. ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. Your support means a lot to us. Alright, let's get back. Second editorial. Title: Change for the Worse on MGNREGA to VBGRAMG. அதாவது மோசமான ஒரு மாற்றம் MGNREGA-லிருந்து VBGRAMG-க்கு மாறுவது பத்தி. Subtitle: The move to alter MGNREGS beyond recognition must be dropped. MGNREGS திட்டத்தை அடையாளம் தெரியாத அளவுக்கு மாத்திர இந்த நடவடிக்கையை கைவிடணும். Let's see why. The Viksit Bharat Guarantee for Rozgar and Ajivika Mission Gramin or VBGRAMG bill, விக்சித் பாரத் ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத திட்டம், சுருக்கமா VBGRAMG மசோதா. VBGRAMG sounds like a new processor. Tabled in the Lok Sabha on Tuesday to replace the Mahatma Gandhi National Rural Employment Guarantee Act, MGNREGA. இது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்துக்கு பதிலா லோக்சபாவில் செவ்வாய்க்கிழமை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. Deserves to be rejected for more than one reason. இது ஒன்னுக்கு மேற்பட்ட காரணங்களுக்காக நிராகரிக்கப்பட வேண்டியது. What is sought to be changed is not only the nomenclature. இங்க மாத்த முயற்சி பண்றது அதோட பேரை மட்டும் இல்ல. Nomenclature means name, but also the fundamental character of the existing scheme, MGNREGS. ஆனா இப்போ இருக்கிற திட்டத்தோட
MGNREGS அடிப்படை குணத்தையே மாத்த பாக்குறாங்க. This marks yet another attempt by the BJP-led government at the center. இது மத்தியில இருக்கிற BJP தலைமையிலான அரசாங்கத்தோட மைசூரு முயற்சி to reduce the size of the development space to states. மாநிலங்களுக்கான வளர்ச்சி பரப்ப குறைக்கிறதுக்கான மைசூரு முயற்சி இது. The only plausible reason for the name change, இந்த பெயர் மாற்றத்துக்கான ஒரே நம்பத்தகுந்த காரணம் என்னன்னா, is the fact that the BJP's ideological master, the RSS, had strong differences with Gandhi. BJPயோட சித்தாந்த குருவான RSSக்கு காந்தியோட கடுமையான கருத்து வேறுபாடுகள் இருந்ததுதான். The use of Gandhi's name in the 20-year-old scheme, 20 வருஷம் பழமையான இந்த திட்டத்துல காந்தியோட பெயர் பயன்படுத்துறது, signifies the link to his Gram Swaraj concept that gives importance to democratic decentralization. ஜனநாயக பரவலாக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அவரோட கிராம சுயராஜ்யம் கருத்தோட இருக்கிற தொடர்பை குறிக்குது. But the new bill, by making the union government virtually the sole decision maker in the proposed law, ஆனா இந்த புதிய மசோதா முன்மொழியப்பட்ட சட்டத்துல மத்திய அரச மட்டுமே கிட்டத்தட்ட ஒரே முடிவெடுப்பவரா ஆக்குறதுனால will not make any positive contribution in this direction. இந்த திசையில democratic decentralization எந்த ஒரு நேர்மறையான பங்களிப்பையும் செய்யாது. Supporters of the government point out that the increase in the days of work to 125 in a year is a major benefit for people in rural India. அரசாங்கத்தோட ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வருஷத்துக்கான வேலை நாட்களை 125 அதிகரிச்சிருக்கிறது கிராமப்புற மக்களுக்கு ஒரு பெரிய நன்மைன்னு சொல்றாங்க. But the data on employment given to households under the MGNREGS reveal that, ஆனா MGNREGS கீழ குடும்பங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைவாய்ப்பு குறித்த தரவுகள் என்ன சொல்லுதுன்னா, it was only in 2020-21, 2020-21, அதாவது கொரோனா பெருந்தொற்று வருஷத்துல மட்டும்தான் 9.5%, கிட்டத்தட்ட 7.2 மில்லியன் குடும்பங்கள் உண்மையிலேயே 100 நாட்கள் வேலை செஞ்சிருக்காங்க. Over the last 2 years, only around 7% of families could get the full quota. கடந்த 2 வருஷத்துல வெறும் 7% குடும்பங்களால தான் அந்த முழுமையான 100 நாள் வேலைய பெற முடிஞ்சது. So, 125 days is a distant dream. By calling the VBGRAMG a centrally sponsored scheme, இந்த VBGRAMG திட்டத்தை மத்திய அரசு வழங்கும் திட்டம்னு சொல்றது மூலமா the union government has done away with the special status that the MGNREGS had enjoyed. MGNREGS அனுபவிச்சிட்டிருந்த ஒரு சிறப்பு அந்தஸ்தை மத்திய அரசு நீக்கிடுச்சு. Wherein it had been absorbing the entire cost of wages payment for unskilled manual labor. அந்த பழைய திட்டத்துல திறனில்லாத உடல் உழைப்புக்கான சம்பள செலவு முழுவதையும் மத்திய அரசே ஏத்துக்கிட்டு இருந்துச்சு. In the proposed scheme, the fund sharing pattern between the center and states generally would be 60-40. இந்த புதிய திட்டத்துல மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் இடையேயான நிதி பகிர்வு முறை பொதுவா 60-40 இருக்கும். அதாவது center 60%, state 40% போடணும். A benefit of the existing scheme was that rural wages have gone up sharply. இப்போ இருக்கிற திட்டத்தோட ஒரு நன்மை என்னன்னா, கிராமப்புற கூலி கணிசமா உயர்ந்தது. The finances of states are not in a robust condition, மாநிலங்களோட நிதி நிலைமை ஒன்னும் அவ்வளவு வலுவா இல்ல, and there are apprehensions about the likely impact of the restructuring of the GST. GST-ய மறுசீரமைக்கிறதுனால என்ன தாக்கம் ஏற்படுமோங்கிற அச்சமும் இருக்கு. Besides, when direct cash transfer schemes are increasingly being viewed as a political game changer, அது மட்டுமில்லாம நேரடி பண பரிமாற்ற திட்டங்கள் ஒரு அரசியல் ஆட்டத்தையே மாத்திர விஷயமா பார்க்கப்படுற இந்த நேரத்துல, it is an open secret that not many states will be keen to participate in the fresh scheme. பல மாநிலங்கள் இந்த புதிய திட்டத்துல பங்கேற்க ஆர்வமா இருக்காதுங்கிறது ஒரு பகிரங்க ரகசியம். More importantly, the soul of the current law, இதையெல்லாம் விட முக்கியமா தற்போதைய சட்டத்தோட ஆன்மா, a bottom-up demand-based scheme, அதாவது கீழே இருந்து மக்கள் கேட்டு பெரும் அடிப்படையிலான திட்டம்ங்கிற அந்த ஆன்மாவே பிடுங்கப்பட்டுவிட்டது. What has been proposed is a supply-driven framework. இப்போ முன்மொழியப்பட்டது மேலே இருந்து வழங்கப்படும் ஒரு கட்டமைப்பு, supply-driven, wherein allocations will be capped as decided by the union government. இதுல ஒதுக்கீடுகளுக்கு மத்திய அரசு முடிவு செய்யற மாதிரி ஒரு உச்சவரம்பு இருக்கும். Also, states will have to bear any excess expenditure, which is a new feature.
மேலும் ஏதாவது கூடுதல் செலவு ஏற்பட்டா அத மாநிலங்கள் தான் ஏத்துக்கணும். இது ஒரு புதிய அம்சம். Tamil Nadu and Kerala have opposed the bill, citing an undermining of states' interests. தமிழ்நாடுவும் கேரளாவும் மாநிலங்களோட நலன்கள் குறைத்து மதிப்பிடப்படுதுன்னு சொல்லி இந்த மசோதாவை எதிர்த்திருக்காங்க. A feature of the bill, which is meant to ensure that work does not clash with farm work during sowing or harvesting, இந்த மசோதாவுல ஒரு அம்சம் இருக்கு. அது விதைப்பு அல்லது அறுவடை காலங்கள்ல இந்த வேலை விவசாய வேலைகளோட மோதாம இருக்கிறத உறுதி செய்யுமாம். இந்த அம்சத்தை வேணும்னா மாநிலங்களோட கலந்து ஆலோசிச்சதுக்கு அப்புறம் வெளிப்படையா MGNREGS திட்டத்திலேயே சேர்த்துக்கலாம்னு ஆத்தர் சொல்றாரு. Howsoever passionately Minister for Rural Development Shivraj Singh Chauhan may say that the new law is in line with Gandhi's sentiments, ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் எவ்வளவு உணர்ச்சி பூர்வமா இந்த புதிய சட்டம் காந்தியோட உணர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்னு சொன்னாலும் சரி, குட் கவர்னன்ஸ், அதாவது நல்லாட்சிங்கிற கருத்தோட இலக்கு பரவலாக்கப்பட்ட அடிமட்ட ஜனநாயகம் இல்லாம உண்மையா மாறாது. A condition neither sought to be promoted nor nourished by the proposed legislation. ஆனா இந்த புதிய சட்டம் அந்த அடிமட்ட ஜனநாயகத்தை ஊக்குவிக்கவும் இல்ல, வளர்க்கவும் இல்ல. So, that's the second editorial for today. ரெண்டுமே ரொம்ப கிரிட்டிக்கலான டாபிக்ஸ். But wait, don't go anywhere. பாட்காஸ்டோட ஒரு வெரி எக்ஸைட்டிங் பார்ட் இனிமே தான் இருக்கு. Are you ready for the IPL for editorial vocabulary? Yes. நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல தினமும் ஈவினிங் 7 PM-க்கு எடிட்டோரியல் vocab லீக் நடக்குது. அன்னிக்கு நாம டிஸ்கஸ் பண்ண எடிட்டோரியல் vocabularyல இருந்து லைவ் குவிஸ் இருக்கும். இதுல மந்த்லி லீக்ஸ், ஸ்கோர்ஸ் அண்ட் எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் எல்லாம் உண்டு. So, what are you waiting for? கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உடனே நம்ம vocab லீக்ல ஜாயின் பண்ணுங்க. Let's make learning fun and competitive. This is Malar from Score Clever signing off. See you tomorrow in the next podcast. Bye bye. Take care.